प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே। ये गोपालक ये कृपा झलनिते ये सिंधु कन्या पते ये कंसल्तक ये गजेन्द्र करुणा पारीन के माधव ये रामानुज ये जगत्रय गुरो ये पुंडरीकाक्षम ये गोपी जननाद पालय परं जानामि न त्वं विना। கண்ணனுடைய உயர்ந்த வைபவங்களை அனுபவிக்கக்கூடிய 70வது தசகத்தில் அவர்கள்லாம் அம்பிகாவனத்துக்கு போயிருந்த சமயத்தில் பிடிச்சு விழுங்க ஆரம்பிக்க கண்ணன் தன்னுடைய திருவடி ஸ்பர்சத்தால் அப்படி அந்த பாம்பை லேசா தீண்டின உடனே தொட்ட உடனேயே அது அடுத்த க்ஷணம் நந்தகோபரை விட்டுடுத்துன்ற பரிணாமத்தில் இந்த தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்குகிறார்। குருவாயூரப்பா சுதர்சனதர பிரபோ நானு சுதர்சனாக்யோஸ்மியகம் முனினு கொச்சிதபாகனம் தைகமாம் யதுர்வாகசம் பவத்பத சமர்ப்பணாத் அமலதம் கதோஸ்மித்யசௌ ஸ்துவல் நிஜபதம் ஜயௌ விரதபதம் ஸ்ய கோபாமுதா। இந்த பாம்பை குருவாயூரப்பா நீ தொட்டையோனோ பாம்பு அழியணும், ஆனா பாம்பு மறைஞ்சு போயிடுத்து। பாம்பு மறைஞ்ச இடத்துல என்ன ஆச்சு, ஒரு வித்யாதரன் சட்டுன்னு அங்க உண்டாயிட்டானா, ஒரு தேவ கந்தர்வன் மாதிரி ஒருத்தன் அங்கேருந்து தோன்றினா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம்। கோபர்கள்லாம் சலசலப்போட பேசிக்கிறா, இது என்னது, இது கண்ணன் ஒரு பாம்பை தொட்டா அந்த பாம்பு யாரோ தேவ கந்தர்வனா மாறிட்டானே, இதுவரைக்கும் அசுரால் தானே கண்ணனை அழிப்பதற்காக வருவா, அகாசுரன் பகாசுரன்லாம் வரச்சே இவன் அழிச்சா ஒரு பயங்கரமான அசுரனா கீழே விழுவான், ஆனா இங்க ஒரு வித்யாதரனா இவன் எழுந்து போய் ஆகாசத்துல இருந்து கைய கூப்புறானே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா। அதுக்குள்ள கண்ணனை விடல, மேல இருக்கிற அவனை பார்த்து அப்பா பாம்பு ரூபமா வந்து எங்க அப்பாவை விழுங்கினியே, நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது சுதர்சனதர பிரபோ நனு சுதர்சனாக்யோஸ்மியகம், ரொம்ப அழகா சொல்றானா அவன் அந்த தேவ கந்தர்வன், பிரபோ நீ சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்க, அதனால நீ சுதர்சனத்தை ஏந்தின்னு இருக்கிறவன்னு பேரு, எனக்கு என்ன தெரியுமா பேரு, யார நீ கையில வச்சுட்டு இருக்கியோ அந்த சுதர்சனன்ற பேரு எனக்கும் இருக்கு, சுதர்சனதர பிரபோ நனு சுதர்சனாக்யோஸ்மியகம்। ஏன் இப்படி மலைப்பாம்பானேன்னு நீ கேக்குறியா, சுதர்சனன் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா அழகா இருக்கக்கூடியவன், நல்ல தரிசனத்தை அளிக்கக்கூடியவன், நான் பார்க்க அழகா இருப்பனோ, அதனால கிருஷ்ணா எனக்கு ஒரே கர்வம்। இந்த ரிஷிகள்லாம் காட்டுல ஒரு சமயம் அப்படி வந்திருந்தா அவ சரியா அலங்காரம் பண்ணிக்காம நிறைய தாடிய வளர்த்துண்டு தாடி முகத்தோட வந்து இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து கிண்டலாவும் கேலியாவும் அவர்களுடைய உருவத்தை பத்தி நான் பேசினேன், அதனால ரிஷிகளுக்கெல்லாம் கோபம் வந்தது, நீ சுதர்சனனா இருக்க, அழகா இருக்கிறதுனால எங்களுடைய உருவத்தை பார்த்து நீ ஒரே கிண்டல் பண்ற, கேலியா பேசுற, அதனால முனினு கொச்சிதபாக நௌதகைகமாம் யதுர்வாக
சமம். உனக்கும் உன்னுடைய ரூபமானது அழியட்டும். கோரமான ஒரு பாம்பா நீ மாறி இந்த பாம்புல அப்படியும் எப்படியும் ஆகாரத்துக்கெல்லாம் அலைஞ்சுண்டு நீ திரிஞ்சுட்டு இருப்ப அப்படின்னு என்ன சபிச்சா. உடனே வித்யாதரனான சுதர்சனான நான் என்னுடைய ரூபம் மங்கி அழகு கொலைஞ்சு போய் ஒரு பாம்பா மாறி காட்டுல அப்படி சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சேன். பசியால தவிச்சேன். ரிஷிகளுடைய பாதத்தை கெட்டியா கட்டிட்டேன். அவர்களிடத்துல வேண்டினேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அறியாமையால கர்வம் அதிகமாகி பண்ண என்னுடைய சாபத்துக்கு எப்ப பாப விமோசனம் கிடைக்கும்னு கேட்டேன். எப்பவுமே ரிஷிகள்லாம் சபிச்சுடுவாளே தவிர அவளுக்கு தாம் பண்ண தப்ப உணர்ந்தான்னா யாருக்கு சாபம் கொடுத்தாலோ அந்த சாபத்துக்கு இவா விமோசனம், அதாவது ஒரு பரிகாரமும் சொல்லுவா. அப்ப இந்த ரிஷிகள்லாம் சொன்னா, நீ கவலைப்படாத, கண்ணன் ஒரு சமயம் மதுராபுரியில மகாவிஷ்ணுவே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி நந்தகோகுலத்துல வந்து வளருவான். அப்ப பிருந்தாவனத்துல இந்த அம்பிகாவனத்துல இருக்கிற கோயிலுக்கு தன்னுடைய குடும்பத்தோட வருவான். அப்படி வர சமயத்துல கண்ணனுடைய தகப்பனாரான நந்தகோபரை பிடிச்சுக்கோ, அப்பாவை விடுவிப்பதற்காக உன் பேர்ல பாதத்தை வைப்பான். அப்படி பாதம் வைக்கப்படும் போது உனக்கு சாப விமோசனம் கண்ணனுடைய திருவடியை ஆசிரியிக்கிறதுனால அவனுடைய பாதம் படுவதால உனக்கு கிடைக்கும்னு சொன்னான். சுதர்சனனான நீ, சுதர்சனனான எனக்கு இன்னைக்கு சாப விமோசனத்தை சுதர்சனதர பிரபோ நனு சுதர்சனக்யோஸ்மியகம். என்ன அர்த்தம்னா, சுதர்சனன்ற ஒரு வார்த்தைக்கு இவன் சுவாமி எப்படி சுதர்சனனாக பார்த்தா அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல ஒரு தத்துவத்தை அழகா தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பெருநகர் என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஊரக வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிலே சுதர்சன ஆழ்வானை தனி சன்னதி, அழகான ஒரு விமானம், அந்த விமானத்திலே வராகமூர்த்தியானவர் அபய வரத ஹஸ்தத்துடன் பரிமளிக்க பூமாதேவியை திருமுகத்திலே தாங்கி அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை தருகின்றார். சுதர்சன சக்கரத்திலே அமர்ந்த திருக்கோலத்தில் யோகபட்டத்தில் ஆதிசேஷன் மேல் தெள்ளிய சிங்கமாக யோக நரசிம்மரும் சுதை வடிவத்திலே காட்சியளிக்க இதோ சுதர்சன மூர்த்தியை மூலவராக தரிசிக்க துவங்கிவிட்டோம். நின்ற திருக்கோலத்திலே ஷோடச சக்கரத்தில் நம்மை நோக்கி சாந்தமான திருமுகத்துடன் குளிர கடாட்சித்துக் கொண்டு சகஸ்ராதித்ய சங்காசம் சகஸ்ரவதனம் பிரபும் சகஸ்ரதோ சகஸ்ராரம் பிரபத்யேகம் சுதர்சனம் என்றபடி இவருடைய தரிசனம் நமக்கு சர்வ தோஷங்களையும் போக்கி நிம்மதியான வாழ்க்கையை அளிக்கின்றது. 16 திருக்கரங்கள், அதற்குண்டான ஆயுதங்களை தான் தாங்கி சிகப்பு பட்டுடுத்தி மந்தஸ்மிதமாக இவர் நமக்கு தரிசனம் அளிக்க தரிசிக்கும் பேறு பெறுகின்றோம். பின்புறத்திலே எல்லா சுதர்சன ஆழ்வானுக்கு பின்னால் எழுந்தருளியிருப்பது போல இங்கும் நரசிம்ம மூர்த்தியானவர் யோக நரசிம்மராக அமர்ந்த திருக்கோலத்திலே நமது குறைகளை நீக்கிக் கொண்டு தரிசனம் அளிக்கின்றார். இது மட்டுமல்லாது பக்தர்களே, இந்த திருக்கோயிலிலே யோக நரசிம்மர் தனியாக மூலமூர்த்தியாகவும் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். இதோ தரிசிப்பது போல அமர்ந்த திருக்கோலத்திலே திருவாய் திறந்து அந்தியம் போதில் அரியுருவாகி இரண்யனை அழித்து நம்முடைய பாபங்களை கலைந்து யோக பட்டத்திலே மூலமூர்த்தியாகவே காட்சியளிக்கின்றார். மற்றும் இந்த திருக்கோயிலிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷம், நாம் தரிசிக்க வேண்டிய மற்றொரு சுதர்சன நரசிம்மர். இவரை நாம் தரிசிக்கும் போதே பக்தர்களே நமக்கு புலப்படும். ஷட்கோண நரசிம்மர், பத்மசக்கர நரசிம்மர் என்ற பல திருநாமங்களிலே ஒரே ஷட்கோணத்தில் தாமரை மீது சுதர்சன சக்கரம் புதிய பரிணாமத்திலே ஜுவாலைகளோடு நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. இதோ பின்புறத்திலே ஆதிசேஷன் மேல் சற்றே வித்தியாசமான திருக்கோலத்தோடு யோக நரசிம்மர் உருண்டு திரண்ட கண்களை திரண்டு கொண்டு காட்சியளிக்கின்றார். இந்த உத்தமமான தரிசனத்தை பல பல திருக்கோலங்களிலே நாம் வீட்டில் இருந்தவாறே தரிசித்து பலனடைகின்றோம். இதனால் நமது சர்வ பாபங்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல நமக்கு விலகக்கூடிய புண்ணியமானது ஏற்பட்டு சுதர்சனரை பல ரூபங்களிலே தரிசித்த நாம் நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்திலே சுதர்சன பிரபாவத்தை உன்னிப்பாக எவ்வாறு வழங்குகின்றார் என்பதை கேட்க துவங்கிவிட்டோம். சுதர்சனதர பிரபோ நனு சுதர்சனாக்யோஸ்மியகம்
சுதர்சனமூர்த்தி பலவிதமான ஹோமங்கள்லாம் குருவாயிரப்பா அந்த மூர்த்தியினுடைய திருநாமத்தை சொல்லி பரமந்திர பரயந்திர பரதந்திர அப்படின்னு காமியார்த்தமாக கூட பண்றா. காமியார்த்தமா நமக்கு வேண்டியதை அளிக்கக்கூடியவர் மட்டுமல்ல சுதர்சனமூர்த்தி. முமுட்சுகள்லாம் மோட்சத்தை விரும்பினாள்னா அவளுக்கு ஒரு மார்க்கம் காட்டணுமோனோ, விஷ்ணு தான் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தால வாங்கோன்னு முமுட்சுகளுக்கு மோட்சத்தை காட்டக்கூடியவர். அப்ப அந்த மோட்சம் போகக்கூடிய மார்க்கத்தை சுதர்சனம், அந்த தர்சன மார்க்கத்தை காட்டுவது யாருன்னா கையில இருக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தி தான். தன்னுடைய கையில அந்த பகவானுடைய கையில இருந்துட்டு சுதர்சனமான வெளிச்சம் தரக்கூடிய உத்தமமான மார்க்கத்தை காட்டக்கூடியவரா, சன்மார்க்கத்தை காட்டக்கூடியவரா இருக்கிறதுனாலேயே அவருக்கு பிரபாவம் ஜாஸ்தி. இப்ப சுதர்சனன்னு பேர் வச்சுருக்கக்கூடிய இந்த வித்யாதரனுக்கு, பாம்பா இருந்தவனுக்கு தம் பாதத்தை வச்சு சுதர்சன மார்க்கத்தை காட்டுவதும் பகவானுடைய கையில இருக்கக்கூடிய சுதர்சனம் தான். அதனால தான் ஸ்லோகத்தை ஆரம்பிக்க செய்ய இந்த தத்துவத்தை உணர்த்திண்டு சுதர்சனதர பிரபோ நனு சுதர்சனாக்கியோஸ்மியகம், சுதர்சனாக எனக்கு உண்மையான முமுட்சுக்களுக்கு காண்பிக்கக்கூடிய மார்க்கத்தை உங்க பாதத்தை சரணடைஞ்சதனாலேயோ இல்ல உங்க பாதம் என் பேர்ல பட்டதுனாலேயோ எனக்கு கிடைச்சது, உயர்ந்த பாக்கியத்தை அடைஞ்சேன்னு சுதர்சன மூர்த்தியையும் கண்ணனையும் தான் தியானம் பண்ணிக்கொண்டு குருவாயிரப்பா அவன் மோட்சத்தை அடையிறான், இவா எல்லாருக்கும் பரம ஆனந்தம், இவனை அழிச்சாச்சு, நாம மறுபடியும் நந்தகோகுலத்துக்கே போகலாம்னு இவாள்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கா. அவன் பிரஜபதத்தை அடைஞ்சின்றிருக்கான்ற பரிணாமத்துல இந்த 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் பெருநகரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊரக வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் சுக்கிரவாரம் கலந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று கூடியிருந்து குளிரக்கூடிய பாசுரத்தோடு ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடுத்த பகுதியிலே அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா